அனைவருக்கும் குட் மார்னிங். இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. என்றைக்கு லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி நல்ல நாள் வேறு. கோயிலுக்கு நேரமாக போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நேரமாக எழுந்திரிச்சாச்சு. இன்னி ப்ரஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். நீங்களாம் கிளம்பிட்டீங்களா? பட்டாசு சவுண்டு கேட்குதுங்களா? அந்த சவுண்டு தான் எங்களை சீக்கிரம் எழுப்பிச்சு. இன்னும் எங்கள் வீட்டு குட்டீஸ் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாங்களாம் ரெடி ஆகிட்டு தான் எங்களை எழுப்பணும். கிளைமேட்டும் நல்ல கூலிங்காக சில்லுன்னு சூப்பராக இருக்குது. டீ என்னமோ குடிக்கிறது 3 பேர் தான். ஆனால் டீயோட அளவை பாருங்கள், ரொம்ப நிறையா இருக்கும். இப்போ ஒரு டீ குடிப்பேன். பிள்ளைங்களையெல்லாம் தூங்கி எழுப்பி விட்டுட்டு குளிப்பாட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு டீ குடிப்பேன். பொண்ணுக்கு யார் டீ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீ சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக டீ குடித்தா தானே நல்லாயிருக்கும். அப்புறம் நேற்று வரைக்கும் பச்சை தண்ணியில் குடிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் மழைக்கு நல்லா சில்லுன்னு தண்ணி வரதுனால இன்றைக்கி காய வைக்க வேண்டியதாகி போச்சு. தண்ணி ஒரு பக்கம் காயுது, டீ ஒரு பக்கம். டீயை குடிச்சு போட்டு பிள்ளைங்களை எழுப்பி கிளம்ப வேண்டியது தான். நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். மணி எத்தனை பாருங்கள், 10 கோயிலுக்கு நீ மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவைகளே எழுந்திரிச்சு குளித்து வீட்டில் சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. சாமி எப்போ யாரை வர வைக்கணுன்ட்டு இருக்குதோ அப்படி தான் வர வைக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் ஃபேமிலியாக கிளம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் சாமி கும்பிட்டு இன்றைக்கி கிளம்ப போகிறோம். பின்னாடியே போயிட்டு வீடு ஃபுல்லாக பூஜை பண்ணிட்டு வா. வாசலுக்கு நிலவு காலு காட்டிட்டு வாங்க. இங்கே சாமியோட சிறப்பு அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். செம்மையாக இருக்காங்க. இப்போ தான் கரகம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பால் குடம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கரகமாக எடுத்துகிட்டு வந்தது இந்த 3 தெய்வங்களை தான். இந்த சாமி அலங்காரம் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வந்துருக்காங்க. நீ அலங்காரம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து பார்ப்போம். பாய். இந்த கோயிலில் வந்து தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மிராக்கள் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக நான் மறக்கவே முடியாது. இது ஒரு கருப்பண்ண சாமி கன்னிமார் கோயில். இங்கே போலீஸ் வாரண்ட் பிடிச்சிட்டு இல்லை. ஓகே, குதிரை எப்படி ஓடும்? திட்ட போகிறக்கடி ஓடி. கோயில் வந்து ஒரு மடத்து கோயில். நாங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். மறுபடியும் இப்போ தான் வரோம். கோயில் ஓப்பனிங்கில் இருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் எல்லா தெய்வங்களும் இருக்கும் இந்த இடத்துல. ரொம்ப பிடிச்ச கோயில் மடத்து கோயில். குன்றேறி நின்றவனே குமராயன் முருகை. ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான். ஏதாவது ஒரு குறை வைக்கிறான். குறைய வைக்கலன்னா நம்ம ஆண்டவனே மறந்துடுறோம். கோயிலுக்கெல்லாம் யார் எங்கே வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்கே வந்திருந்தோம். நல்ல வெயில். உட்காந்து அந்த இடத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்காங்க. அப்படியே உட்காந்து படுத்து எந்திரிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே போனோம். மரமெல்லாம் ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த இடம் நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு நல்லா காற்றோட்டமாக நல்லா இருந்தது. இன்னும் அந்த பைப்பில் தண்ணி வந்துட்டு தான் இருக்குதா? இங்கே இருக்கிற செடி மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு இங்கே ஒரு பைப்பு. தண்ணி ஃபோர்ஸாக தான் வருது. கூலிங்காக இருக்கா? ஆமாம். ஐயோ, நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருந்தா குளிச்சிருக்கலாம். இந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கேரளத்து வீடு மாதிரி தோணுதுங்களா? நல்லா ஓட அழகாக. இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் குடி இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இடம்லாம் வச்சுருக்கிறவங்க எப்படின்னா அவங்களுக்கு தேவையான காய்கறியை விளைவிச்சிக்கிட்டு வாய்க்காலில் பாருங்கள் அப்படியே தண்ணி நீர் பாஞ்சிட்ருக்கு அழகாக. இவங்களுக்கு தேவையான தயிர் மோர் பால் எல்லாமே இப்படி மாடு வாங்கி கட்டி அவங்களே பீசி எடுத்துக்குவாங்க. நாங்கள் அப்படியே இந்த பக்கம் காத்தாட வந்தோம். எவ்வளோ மாடு கட்டி வச்சுருக்காங்க. அது இதோட கொம்பை பார்க்குறதுக்காக தான் பக்கத்தில் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா கோழி, எவ்வளோ கோழி வளர்க்குறாங்க. நல்லாயிருக்கு. இந்த நேச்சரே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும்னு நினச்சேன். சிட்டிலேயும் இந்த மாதிரி நல்ல பெரிய லேண்ட் வாங்கி அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்தை பார்த்து மாடு கட்டி போட்டு கோழியெல்லாம் வச்சுருந்து நல்லாயிருக்கு. மாட்டுக்கு தட்டு பாருங்கள், பக்கத்தாலேயே விளைவிச்சிட்ருக்காங்க. சாப்பாடு இங்கே மடத்தில் சாப்பிட்றது தான். என்னென்ன சாப்பாடு? இது
பூசணிக்காய் பொரியல், சாம்பாரில் மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. டேஸ்ட்டில் எப்படி இருக்குது? சாப்பிடு. திஸ் இஸ் மை பிளேட். எதுக்கு போயிருக்கான்னு பாருங்களேன். ஃபேன் போட்டுவிடுங்களான்னு கேட்க போயிருக்கால. வேக்காட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. யாருமே கேட்கவே இல்லை. அறிவு எங்கே சாப்பிட்றோமோ ஞாபகம் சொல்லி பார்ப்பான். ஸ்கூலில் லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே யாரும் கூச்ச நாச்சம்லாம் பார்க்க தேவையில்லை. சூப்பராக வயிறு நம்ம வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இன்னெல்லாம் காலையில் அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. இப்போ முழு அலங்காரத்தை பார்த்தாச்சு. கண் கொள்ளா காட்சியாக சூப்பராக இருக்குது. மெய் சிலிர்க்க வைக்கிறது. இன்னெல்லாம் கோயில் பிரசாதம் வாங்கியாச்சு. இது எங்களுக்கு பிரசாதம், பார்க்குறவங்களுக்கு உண்டங்கட்டி சோறுன்னு சொல்லுவீங்க. அதுதான் உண்மை. 3 பேர்த்துக்கு 3 பிளேட் வாங்கியாச்சு. என் கணவர் இனிமேல் வாங்கிட்டு வர போகிறாரு. இதெல்லாம் மிஸ் பண்ண சாமியோட அலங்காரத்தை பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்போயாவது ஒரு டைம் தான் அலங்காரம் பண்ணுவாங்க சாமிக்கு. ஆனால் பண்ணுற அலங்காரம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அலங்காரம் பண்ணது இந்த பூசாரியும் இவர் தான் இந்த கோயில் பூசாரி. பார்க்குற உங்களுக்கு இந்த தெய்வத்தோட அலங்காரம் எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மெய் சிலிர்ப்பாக இருக்குது. நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த பிடிச்சிருக்கு. ஃபோன் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. எப்பயுமே நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோனில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? நேரில் பார்க்குற எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சூளக்கல் மாறி என் கைக்கு மட்டும் சைஸ் இல்லைங்கிறாங்க. அது ஏன்னு தெரில. அது இல்லாமல் நான் கேட்ட டிசைனில் மட்டும் எனக்கு சைஸே கிடைக்க மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் குண்டாக எல்லாம் குண்டா விலையில் பெருசு தான் வாங்கி வைக்கணும். இவங்க எல்லாம் சின்ன சின்ன விலையில் வாங்கி நீங்கள் காலேஜ் பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? கல்யாணம் பாருங்க. நான் வந்து எத்தனை கடையில் பெரிய கடையில் போனாலும் தான் சொல்கிறேன். அங்கேயுமே சைஸில் தான் சொல்கிறாங்க. நான் எங்களை பார்த்து தான் அவனே வளையல் விற்கவே ஆரம்பிக்கிறான். நாங்கனால அமைச்சு சொல்லுவீங்க. கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே குண்டு குளிக்கலாம். ஸோ விலையில் இல்லைன்னு என்னை பிடிச்சி திட்டுறாங்க. கொஞ்சம் பெரிய விலையெல்லாம் செஞ்சு வைப்பான்னு சொல்லி இந்த விலையை கழட்டு. வெளுத்துருவேன் எருமை. இன்னும் என்னோட குண்டாக்கரெல்லாம் இருக்கிறாங்க. ரஃப்யூஸ் வளையல் ரப்பர் வளையல் மட்டும் தான் போடுவாங்க. அந்த காலத்து வளையல் என் பிள்ளைங்க இப்போ கேட்டால் போடுவாங்களா? ஆமாம், எல்லாமே லீவு. ரொம்ப அழகாக இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு சோழகால் மாரியம்மன் கோயில் வந்தோம். எப்படி இருக்குது சொல்லுங்க? சூப்பராக இருக்குது. நேரில் இருக்கிற எனக்கு அப்படியே தங்க கலர் தங்க வளையல் வாங்கி போட்ட மாதிரி சும்மா ஜொலின்னு ஜொலிக்குது. நல்லா இருக்கு. நான் கேட்ட டிசைன் ஒன்று, ஆனால் போட்டு விட்ட டிசைன் ஒன்று. ஆனால் இதுவும் அழகாக தான் இருக்குது. மெரூன் கலர் ஜொலிக்குது. தக தங்க வேட்டை அந்த மாதிரி கண்ணாடி விலையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? மெரூன் கலரு கோல்டு பிளேட்டட் மாதிரி. இன்றைக்கி போய் ஒரு தங்க வேட்டையாடிட்டு வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்களா? ரொம்ப நாள் கழித்து என் சைஸ்க்கு விலையில் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஃபுல்லாக கோயில் போனோம். ஊரெல்லாம் சுற்றி முடிச்சு உண்டங்கட்டி சோறு வாங்கிட்டு வந்தாச்சு. இனி நம்மளோட கம்ஃபர்டபுள் வேறுக்கு மாற வேண்டியது தான். ஃபைனலாக ஹோம் மேக்கர் அவுட்ஃபிட் போட்டாச்சு. இந்த வீடியோவும் முடிச்சாச்சு. பாய்.